பெரியப்பா எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பெரியப்பா, ஆர்வமா இருக்கு கேக்குறதுக்கு. சுபிப்லா, மொத்தம் 15,000 இருக்கு. ஏங்க, நெசமாவா சொல்றியா? நெசமா இதுல 15,000 இருக்கு? ஐயோ, என்னால நம்பவே முடியல. நம்மள 15,000 சேர்த்தோம். எப்பவும் உண்டியல் ஒன்று வாங்குவோம், அதில் சில்லறையா ரொப்பி ஒரு 1000 ரூபாக்குள்ள சேர்த்துருப்போம். இப்போ என்னங்க 15,000ன்றியா? ஏங்க, எனக்கு தெரியாம நீங்கள் காசை போட்டிருக்கீங்க அப்படிதானே? ஆமா, உன்கிட்ட சொல்லிட்டு போட முடியுமா என்ன? எங்க அந்த காசை கொடுங்க, பருப்பு வாங்கணும். எங்க அந்த காசை கொடுங்க, வீட்டுக்கு எண்ணெய் வாங்கணும். எங்க சோப்பு வாங்கணும், சீப்பு வாங்கணும்ன்ட்டு எல்லா காசையும் பறிச்சிருவேன். நானே புத்தி வந்து இப்போதான் உண்டியல் எப்போன்னு சேர்த்து வச்சிருக்கேன். ஏங்க, அதுக்கு என்னங்க பண்ண போறீங்க அந்த காசுக்கு? அது ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த மனுஷங்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு தோடு வாங்க சொல்லலாம். இவர் வாங்கி தராரோ என்னமோ, இவர் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேங்கிறாரு, அவர் எதுவும் வேற வாங்குறாரோ என்னமோ. சரி வீடு, என்னத்த இவர்கிட்ட சொன்னோம், அவர் என்ன வாங்குறாரோ வாங்கட்டும். பாவம், இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சேர்த்தாருல, அவர் வாங்கிக்கிறட்டும். காசு சொன்னது பாத்தியா சுபி? உங்க பெரியம்மா தமார்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கத. ஆமா பெரியப்பா, நீங்க சொன்ன உடனே பெரியம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. பரவாயில்ல பெரியப்பா, நிறைய காசு தான் சேர்த்து வச்சிருக்கியா பெரியப்பா? என்ன ஐடியா பெரியப்பா? பெரியப்பா நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறேன், சரியா? ஆ, இப்போவே எல்லாத்தையும் சொன்னால் நல்லா இருக்காதும்மா. அதுவும் கரெக்டு தான் பெரியப்பா. ஏதோ சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன்னு வேற சொல்கிறீங்க. வாங்கிட்டு வந்தோன்னே அந்த சர்ப்ரைஸை காமிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போவே அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வெளியில் சொல்லிட்டா நல்லாவே இருக்காது. நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமே சொல்லிக்கலாம் பெரியப்பா. அதாம்மா சுபி, பெரியப்பா சொல்லாமல் இருக்கேன், சரியா? வாங்கிட்டு வாங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஆகிறதா பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஆகாததை பிடிச்சி ஏதாவது வீண் செலவு பண்ணிக்கிட்டு வந்து, ஏன்னா கெட்ட கோவம் வந்துடும், எனக்கு சண்டை தான் வரும், பார்த்துக்கிடுங்க. எம்மா செல்வி, அதெல்லாம் உனக்கு பிடிச்சது தான் வாங்க போகிறேன், பிடிக்காததெல்லாம் ஒன்றும் வாங்கலை. அதுவும் உனக்கு தான் வாங்க போகிறேன், உனக்கு பிடிச்சது தான் வாங்க போகிறேன். அதை ஏன் வாங்கினேன்னு உன் வாயில் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன், அந்த அளவுக்கு, சரியா? பார்க்க தானே போகிறேன் அந்த என்ன லட்சத்தில் இருக்குது அப்படின்னு. ஆ, பார்ப்போம் எப்படி வாங்கிட்டு வரியா, என்னம்மா வாங்கிட்டு வரியான்னு நானும் பார்க்குறேன். சரி சரி, நேரம் ஆகுது. சுபி, படுமா. ஆ சரி பெரியம்மா. இன்னும் தூங்கவே இல்லை. குட்டப்பாயலே, நீ இன்னும் தூங்காம தான் இருக்கியா? தூங்கு. சரி, அப்படி கட்டில போட்டு வெளில படுக்கிறீங்களா? ஆ சரி செல்வி, இப்போதைக்கு இந்த வீட்டுக்குள்ளே தூங்கினாலும் தூங்கின மாதிரி தான் இருக்கும். ஏ அம்மா, வைக்க தூள் பறக்குது, இதுக்குள்ளெல்லாம் நம்மளால் தூங்க முடியாதுதா, நான் வெளியிலே தூங்குறேன். பிள்ளை எல்லாத்தையும் நானும் வந்து திண்ணையில் படுத்துக்கிடுவேன். பிள்ளை என் கூடவே திண்ணை கூடியாருங்க, குளிர் தாங்க முடியாது நாலு சாமத்தில், அதுக்காண்டி பார்க்குற மாதிரி இருக்குது. சரிங்க, நான் இங்கனே தூங்குறேன், நீங்கள் வேணால் வெளியில் கட்டில போட்டு தூங்குங்க. பெரியம்மா, திண்ணையில் படுத்தா சூப்பராக இருக்கும்ல பெரியம்மா, காற்று ஜில்லுன்னு இருக்கும், நல்ல குழுன்னு தூங்கிட்டே இருக்கலாம். வாங்க பெரியம்மா, திண்ணையிலே தூங்குறோம். இல்லை சாமி, தூக்கம்லாம் வருந்தா, நடு சாமத்தில் குளிர் வர ஆரம்பிச்சிடும். குளிர் வந்துச்சுன்னா சாரை கற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு சளி பிடிச்சாலும் பிடிக்கும், அதுக்கு தான் பார்க்குற மாதிரி வருது. இல்லைன்னா கூட வெளியிலே தூங்கலாம். இல்லைம்மா, இங்கனே தூங்குவோம், சரியா? ஆ சரிங்க பெரியம்மா, இங்கனே தூங்கலாம். குட்டி தம்பி, பெரியம்மாட்ட எனக்கு இடம் குடுறா, நான் பெரியம்மா பக்கத்தில் படுத்துக்கிறேன்டா. போக்கா, நான் அம்மா பக்கத்தில் தான் தூங்குவேன். இங்க பாருங்க பெரியம்மா, விடவே மாட்டான். பிள்ளை ஆசையா கேட்குறாடா அம்மாட்ட தூங்கணும்னு சொல்லி, நீ கொஞ்சம் தள்ளி படுத்துக்க, நான் அவளை இந்த பக்கமாவது போட்டுக்கிறேன். சப்பா செல்வி, உன் மவன் எதை கற்றுக்கிட்டானோ கற்றுக்கலையோ, நல்லா அழுகிறத மட்டும் கற்றுக்கிட்டேன் ஆத்தா. எப்படி அழுகுறேன் பாரு, நல்லா நடிக்கிறேன். ஆமா பெரியப்பா, ஏதாவது ஒண்ணுன்னா நல்லா சீனை போட்டாடுறான் பெரியப்பா, உடனே பெரியம்மா நம்பிடுது. குட்டப்பையிலே, நடிச்சதெல்லாம் போதும், உன் நடிப்பெல்லாம் எங்ககிட்ட நடக்காது, ஒழுங்கு மரியாதை தள்ளிப்படு, நான் பெரியமாட்ட நான் தான் நீ தூங்குவேன். அழுகாதடா தங்கம், அக்கா தானே, நம்ம அக்கா நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கிறா, பாவம் தானே, அவ ஒரு நாள் தானே கேட்குறா. பாருங்க பெரியம்மா, நான் மட்டும் அந்த பக்கம் தூங்கணுமாக்கும். சரி சரி சுபி, இந்த பக்கம் வா. தம்பி அழறான் பத்தியா? அவன் ஒரு அழுகையை போட்டோன்னா நீங்களும் நம்பிருங்க. என்னடி பண்றது, சின்ன பிள்ளை இல்லையா?
ஐயோ வயிறு வலி தாங்க முடியாமல் என்னால் நிமிந்து கூட உட்காரவே முடியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன் எதுக்கு எனக்கு திடீர்னு இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. கடவுளே, எதுக்கு என்ன இப்படிலாம் சோதிச்சுட்டு இருக்க? வசந்தி, மாத்திரை வாங்க போனவ ஆளையே காணும். இந்த வசந்தி எங்கே தான் போகிறா வரானே தெரிய மாட்டுக்கு. எப்போவே மாத்திரை வாங்க போனா இன்னும் ஆளை காணும். வசந்தி, எங்க வசந்தி போன? சீக்கிரம் வந்து தொலை வசந்தி. மாத்திரையெல்லாம் போட்டாலும் எனக்கு இப்போ சரியாகாது போல. என்னங்க இப்படி படுத்து கிடக்குறியா? என்ன பண்ண சொல்ற? வயிறு வலி, என்னால் நிம்மந்தே உட்கார முடியல. மாத்திரை எங்க? எங்க மெடிக்கல் அதுக்குள்ளே சாத்திட்டு போயிட்டானுவங்க. என்னமோ தெரியல, இன்னைக்கு சீக்கிரமாக சாத்திட்டானுவ போல. மாத்திரை வாங்க முடியல என்னால். ஏங்க தாங்கிக்க முடியாத அவங்களால கொஞ்ச நேரமாவது. என்ன இப்படி வயிற்று வலியில்னு துடிக்கிறியா? இல்ல வசந்தி, தாங்கிக்கிற நிலைமையில இல்ல. இப்போ நான் முதையாவது கொஞ்சமா வலிச்சிட்டு இருந்துச்சு. இருக்க இருக்க வலி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு வசந்தி. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது போல. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலாவது இழுத்துட்டு போறியா என்ன? ஏங்க இந்த நேரத்தில் நான் எப்படி உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேன்? ஷியோ, ஹாஸ்பிட்டல்லாம் இந்த நேரத்தில் நான் எப்படிங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறது? என்னையாலலாம் முடியாது. இன்னைக்கு தூக்கமாக வருது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. காலையில் கண்டிப்பாக உங்களை ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிகிட்டு போவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வசந்தி, காலையில வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போ. உயிரோட இருந்தாதான் நீ கூட்டிட்டு போக முடியும். இல்ல அப்படின்னா என்ன பண்றது? என்னங்க இப்படியெல்லாம் சொல்றியா? உயிரோட இருப்பனா இல்லையான்னு தெரியாதா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ வலிக்குது? நான் என்ன உன்கிட்ட போய் சொல்லி நடிச்சுட்டா இருக்கேன் வசந்தி? கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் வலிக்குது. என்னால வலியே தாங்க முடியல வசந்தி. ஐயோ, எங்க அம்மா? அம்மா, அம்மா கொஞ்சம் இங்கே வாங்க. வசந்தி, என்னம்மா? ஏம்மா சீக்கிரம் இங்கே வாங்கம்மா. உங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. நீ டக்குன்னு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ. அடி என்னடி மரமும் அப்படி படுத்து கிடக்காரு? ஏம்மா வயிறு வலி தாங்கவே முடியலையாம்மா. என்னம்மா பண்றது இப்ப? மாத்திரை வாங்க போனியே, என்னடி ஆச்சு? மாத்திரையெல்லாம் வாங்க முடியல. அதுக்குள்ள மெடிக்கலை சாத்திட்டு போயிட்டானுவ. மாத்திரை வாங்கவே முடியல என்னால. என்னன்னு வந்து பாருமா. ஐயா மருமோனி, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன இப்படி வயிறு தடவிட்டு படுத்திருக்கியா? அத்தை, என்னை தயவு செஞ்சு ஆஸ்பத்திரி பக்கம் கூட்டிகிட்டு போங்க. அது வரைக்கும் என்னால் தாங்க முடியலை. ஐயோ அம்மா. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்டு அழுகிறாரு? எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. அம்மா சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோமா? எனக்கு தெரிஞ்ச கார் டிரைவரை வர சொல்றேன். வசந்தி, நீ சீக்கிரம் போய் வர சொல்லுடி, அதான் நல்லது. ஏன்னா இவ்வளோ வலி இருக்கும்போது இவர் வீட்டில் வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. டக்குன்னு நம்ம வர சொன்னோம் அப்படின்னா அழைச்சிட்டு போயிடலாம். போ வசந்தி, போய் ஃபோன் போடு. ஏன் அப்படி வலி வந்ததுன்னே தெரியலையே. ஐயோ, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ரொம்பவே பயமாக இருக்குமா. இவருக்கு ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்னு. பயப்படாத, போ சீக்கிரம். மறுமணி கொஞ்சம் பொறுத்துக்கங்கப்பா. இந்த வசந்தி கூப்பிட போயிருக்கா. சத்யா, என்ன இப்படி உட்காந்துருக்கா? ஒன்றும் இல்லை அர்ஜுன் மாமா, சும்மாதான். எதுக்காக சத்யா இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? வேற என்ன, அம்மாச்சி போனதை பற்றி தான் மாமா. வீடு அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால அவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லு. வீடு சத்யா. இல்லை அர்ஜுன் மாமா, நாம் ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. எதுவுமே பண்ணலை. அவங்க பொண்ணு பண்ண தப்புக்காக அவங்க போகிறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நான் ஏதாவது சொன்னேனா? இல்லை, அவள் பொண்ணு தானே தப்பு பண்ணதுக்காக தானே நம்ம இப்படி பண்ணோம். இல்லைன்னா நம்ம பண்ணியிருக்க மாட்டோமா? அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அம்மாச்சி. அதனால தான் கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்க மாதிரி வருமா? அவங்க வீட்டில் இல்லைன்னு பிள்ளைங்களே தேடுதுங்க. அதுவே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க அப்படி தேடுதுகளேன்னு. நம்ம ஏதாவது சொல்லி போயிருந்தா கூட பரவாயில்ல. நம்ம ஒன்றுமே சொல்லலை. அவங்களா ஏதோ ஒன்று நினச்சிட்டு அவங்களா போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? புரிஞ்சுக்காமல் போகிறாங்க. விடு சத்யா, புரிஞ்சுக்கிட்டு இதை திரும்பி தானாக வந்துடுவாங்க. எங்கே போகிறாங்க? நீ வேணா பாரு, நாளைக்கே வந்தாலும் வந்துடுவாங்க. அங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது சத்யா. பார்க்கலாம். எனக்கு என்னமோ ஆனால் ஃபீலிங்காக தான் இருக்குது அவங்க போனதை பற்றி. ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஏன் இங்கேருந்து போயிருக்க போகிறாங்க? அவங்க பிள்ளை பண்ண தப்பெல்லாம் பெருசாக தெரியல. நான் எதுவுமே சொல்லலை. பிள்ளையே வந்து வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுது பாருங்கன்னு சொன்னது தப்பா? அதுக்காக போகிறாங்க. சரி, ஓகே. திரும்பி வராமல் எங்கே போகிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் வீட்டை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. வீட்டில் அவங்க இருக்க மாதிரி வருமா சொல்லுங்கள்? விடு சத்யா, ஃபீல் பண்ணாத. மக வீட்டில் போய் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் சொல்லு? ஒரு நாள் கூட இருக்காது. கண்டிப்பாக திரும்பி வந்துடும். ஏன்னா அது ஒரு நாள் கூட அங்கே போய் இருந்ததே கிடையாது. எப்போவுமே நம்ம வீட்டை சுற்றி இருந்தது. அங்கே ஒரு நாள் கூட அதால் இருக்க முடியாது முதல்ல. சரி, ஓகே. வர்றது வராதது அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு எங்கே இருக்க விருப்பமாக இருக்கோ அங்கேயே இருக்கட்டும். நாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே வாங்க அங்கே போங்க அப்படின்னுட்டு.